சீக்கிரமாக கொண்டு வர மாட்டேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமாம். இந்த நாளிலுமாக நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே மதர் ஈவ்லின் ஆஸ்வால் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கலந்து வரவேற்போம். நல்ல சத்தியத்தை கேளுங்கள். உங்களை உயிர்ப்புக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற பாத்திரம். கர்த்தர் சபையிலிருந்தே நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் மற்றவர்கள் தேவை செய்தியை கொண்டு வருவார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஏன்னா ஏன் சந்தேகமா கேட்கிறாங்க, தேவ சாயல் ஆகிற மாதிரி அப்படின்னா வேற மாதிரி ஒரே தூக்க மயக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கேட்டேன். நம்மளுடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய சரீரத்துல நம்மளுடைய எப்பொழுதுமே எப்படியாக இருக்க வேண்டும்? உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு ஆலோசனை பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சந்தோஷமாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த உலகத்துல மக்களை சந்தோஷப்படுத்தும்படியாக, அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்படியாக, கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும்படியாக என்ன பண்றாங்க? யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல எங்க எடுத்து பார்த்தாலும் ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க. எதுக்கு ப்ரோக்ராம் போடுறாங்க? சிரிக்கிறது, பிராங்க் வீடியோஸ் போடுறாங்க. அதை பார்த்து மக்கள் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து, பிரச்சனைகள் எல்லாம் மறந்து, சண்டை ரகையெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டோம்? சிரிக்கிட்டோம். சிரிச்சா என்ன ஆகுமா? நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் என்ன ஆகும்? ரிலாக்ஸ் ஆகும், இலகி கொடுக்குமா. அப்ப நம்ம இதை கொஞ்சம் சுகமா வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது நமக்கு பிராங்க் வீடியோலாம் தேவையே இல்லை. நமக்கு எந்த வீடியோவும் தேவையில்லை. வசனங்களை படிக்கும் போதே நம்மளுடைய இருதயம் ரிலாக்ஸ் ஆகுது. அவருடைய சன்னிதானத்துல எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. இந்த பிராங்க் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே திரும்பி நம்மளோட பிரச்சனை நம்ம கிட்ட வருது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் வார்த்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஃப்ரீயா இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. நம்முடைய கவலைகளை கையில கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. நம்மளுடைய யுத்தங்களை ஒருத்தர் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது எல்லாமே ஆண்டவருக்கு வேத புத்தகம் மட்டும்தான். நம்ம மலைகளுக்கும் நதிகளுக்கும் ஓடி போய் ஸ்நானம் பண்றதும், நோம்பு எடுக்கிறதும், ஏறணும் இறங்குறதும் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு பக்கத்துல கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் முதலாவது நாள் நம்ம கர்த்தர் எடுக்கிறது என்ன பண்ண வேண்டும்? என்ன எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்க, வரலன்னா அக்கா திட்டுவாங்கன்னு வந்திருக்கீங்களா? வரலன்னா ஆண்டவர்கள் நம்ம ஏமாற்றணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? இல்லைன்னா வரலன்னா நம்மை நாமே ஏமாற்றி கொடுக்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? சரி, அந்த பதில நீங்களே சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை எதிர்பார்க்கிறார். இந்த 3 நாளை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த 3 நாள் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். இந்த 3 நாள் உங்களால் என்னன்னா முடியல, என்னன்னா செய்ய முடியல, எல்லாமே பெரிய பெரிய மலைகளா தோணுதோ அதை எல்லாத்தையும் மண்ணுமா மாற்றும்படியாக இந்த 3 நாள் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னால நீங்க உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னா, கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்ங்க. சின்ன காரியம் இல்லை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் சின்ன ஆண்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அது உள்ள யாவற்றையும் தன்னுடைய ஞானத்தினாலே அஸ்திபாரப்படுத்தினவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக விசித்திர வினோதமாக உன்னையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக. சந்தோஷமா இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? பெரிய காரியத்தை எதிர்பார்க்க வேண்டும். முதலாவது ஆவிக்குரிய காரியத்தை எதிர்பார்க்க, மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது இருளும் அந்தகாரமான நாள். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இப்போ இவ்வளவு சத்தமா படிச்சுட்டாங்க. நீங்க ஒரு 5 பேர் இந்த வசனத்தை திருப்பி திருப்பி படிங்க. சீயோனிலே எக்காளத்தை ஊதுங்கள், எக்காளத்தை ஊதுங்கள். அப்புறம் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. Praise the Lord. அது சமீபமாய் இருக்கிறது. Praise the Lord. இந்த நாள் கர்த்தருடைய நாள். நமக்கு நியாய தீர்ப்புக்காக கொடுக்கப்பட்ட நாள் இல்லை, நம்மை நாமே ரட்சிப்புக்கு ஏதுவாக திருப்பிக் கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு எக்காளம் ஊதுறதுக்கு பல காரியங்களுக்கு எக்காளம் ஊது சொல்வார். ஒன்று எதுக்கு ஊதுவாரு? யுத்தம் வந்துருச்சுன்னா எக்காலத்துக்கு ஊத சொல்வார். பண்டிகை நாட்களிலே எக்காலத்துக்கு ஊத சொல்வார். புது ஏதாவது நியூ மூன் டே அந்த டைம்ல என்ன சொல்வாரு? எக்காலம் ஊத சொல்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்காக எக்காலம் ஊத சொல்வாரு. அதுக்கப்புறமா இஸ்ரவேலின் மக்களை கூட்டி சேர்க்கும்படியாக அசம்பிள் பண்ணும்படியாக என்ன சொல்வாரு? எக்காலத்தை ஊத சொல்வாரு. இந்த நாளிலே கர்த்தர் எக்காலத்தை எதுக்கு ஊத சொல்கிறார்? அவருடைய சன்னிதானத்திலே சேரும்படியாக, கூடும்படியாக சீயோனிலே எக்காலத்தை ஊத சொல்லுகிறார். Praise the Lord. சீயோனிலே எக்காலத்தை ஊதுனா பூமியின் ஜனங்களுக்கு தான் தத்தளிப்பு தான். ஆனா கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ரட்சிப்பை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஹalleluya. சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள். அப்புறம் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். Praise the Lord. இது ஒரு குழப்பமான ஒரு காரியமா இருக்கு. பரிசுத்த பர்வதத்திலே சங்கீதம் 15 சொல்லுது, யாரால தான் வாசம் பண்ண முடியும்? பூத்தவனா நடக்கணும், அதுக்கப்புறம் நீதியை நடக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், நாவினாலே புறம் கூறக்கூடாது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலான் சொல்லப்படும் எதிரான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும்
பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிறார். ஆமாதானே? ஆமாவா? அப்போ இதுல எந்த குவாலிட்டியுமே தப்பான குவாலிட்டி இல்லை, ஆண்டவர் கோபம் பண்ற குவாலிட்டி இல்லை, தகுதி இல்லாமல் போகத்தக்கதான குவாலிட்டி கிடையாது. எல்லாமே பரிசுத்த பர்வதத்திலே தங்கி தரிக்கத்தக்கதான குவாலிட்டிஸ் தான். அப்போ ஆண்டவர் எதுக்காக என்னோட பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க வேண்டும்? இங்க 2வது இடம் படிமா. என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்போ இந்த பரிசுத்த பர்வதத்திலே ஏறி வந்தவர்கள், இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு ஏறி வரும்படியான தகுதியை பெற்றுக் கொண்டவர்கள், இந்த 15வது சங்கீதத்தில் படித்ததான குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டவர்கள், அதற்காக முயற்சி எடுத்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள், தீமை இல்லாதபடிக்கு கரைத்திரை இல்லாதபடிக்கு தங்களை உருவாக்கி கொண்டவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே இவர்களுக்குள்ளாக என்ன ஆகியிருக்கிறது? எச்சரிப்பு தேவைப்படுகிறதான ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அவங்களுக்குள்ளாக இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகியிருக்கிறது? குறைந்து இருக்கிறது, கரைப்பட்டு இருக்கிறது, குறைப்பட்டு இருக்கிறது, தவறுதலாக விடப்பட்டு இருக்கிறது, ஈர்மாப்பாகவே விடப்பட்டு இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த பர்வதத்திலே நீ தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்த எச்சரிப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த எச்சரிப்பை நீ ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தெல்லாம் நீ கரெக்ட் பண்ணி கொண்டாயானால் நீ என்ன பண்ணலாம்? இந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசியாக நீ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பரிசுத்த பர்வதத்திலே நிலைத்திருக்கிறதான தகுதியை நீ இழந்து போவாய். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இதற்காக தான் 1 மாசத்துக்கு முன்னாலே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு 3 நாள் விசேஷ கூட்டம் ஏற்படுத்துறேன், 3 நாள் கூட்டத்தில் ஏற்படுத்துறேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களோட உள்ளத்துல இந்த எச்சரிப்பின் கூட்டம் இந்த வருஷ கடைசிக்கு முன்னாலே என் ஜனத்துக்கு தேவை, என் சீயோன் பர்வதத்துக்கு இது தேவை. அவங்களுக்கு பண்டிகை நாட்கள் வருவதற்கு முன்னால சுத்தமான சாட்சியோடு என் பண்டிகைகளை கொண்டாடும்படியாக, அவங்களுக்கு ஒரு ஆரம்பமான ஒரு புது வருடத்தை நான் அருளும்படியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிறதான கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிறோம் என்கிறதான எண்ணத்தை நிமித்தமாக, பரிசுத்த பர்வதத்துல தானே நம்ம தரிச்சிருக்கிறோம் என்கிறதுனால எத்தனையோ பேர் சபை விட்டு ஓடும்போது, எத்தனையோ பேர் ஊழியக்காரர்களை மறந்து ஓடும்போது, நான் அவர்களோடு தானே இருக்கிறேன், நான் அவர்களோட தானே நான் சபைக்கு தானே தங்கியிருக்கேன், ஏதோ 1-2 வார்த்தை பேசிக்கிட்டு போடுறேன் அப்படின்னா கூட இவங்களை விட்டு நான் போகாம இருக்கிறேனே, இப்படி என்கிறதான ஒரு ஈரமாப்பினால் கூட என்ன ஆயிருக்கிறது? பரிசுத்த பர்வதத்தில் தங்கி தரிக்கிற தகுதி என்ன ஆயிருக்கிறது? டேஞ்சர் லெவல்ல வந்திருக்கு. ஆகினாலே கர்த்தர் எக்காலத்தை ஊதி தன்னுடைய மக்கள், சீயோனிலே வாசமாயிருக்கிறதான மக்கள், பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிறதான மக்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். எக்காலத்தை ஊதி கூப்பிடுறார், என் பிள்ளைகளை கூடி வாங்க, பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க. ஆக்சுவலா நீங்க நம்ம உபவாசத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கணும். எத்தனை பேர் உபவாசத்தோட வந்திருக்கீங்க? சரி, ஒரே ஒரு கேட்கலாம். அதான் கொஞ்சம் நாளாச்சு, மறந்து நாளை தினத்தில் இருந்தாச்சு என்ன பண்ணலாம்? நாளைக்கு உங்கள் சாயந்தரம், நாளானைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுங்க? உங்கள் ஆத்துமாக்காகும் அந்த பரிசுத்த பர்வதத்தில் டிக்கெட் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக என்ன பண்ணுங்க? உங்கள் ஆத்துமாக்களை உபவாசத்தினால் ஒடுங்கி பிரதிஷ்டைகளினாலே திருத்தி என்ன பண்ணுங்க? உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்க. சங்கீதம் 15 படி. கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தாவே யாருடைய கூடாரத்திலே தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் ஆண்டவரே உங்க பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. ஒரு பரிசுத்த பர்வதத்தில் யாராலையும் வாசம் பண்ண முடியாது. இப்போ வில்மாக்கா முன்னால யாராவது வேணும்னு தப்பு செய்ய முடியுமா? ஒரு அனுபவ சாட்சியா சொல்றாங்க, இல்லவே இல்லை. வில்மாக்கா முன்னால என்ன பண்ண முடியாது? வாயு போய் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. தாய்மார்கள் ஏதாவது கூட்டு கூடி அந்த நேரத்தில் தூது பேச முடியுமா? முடியாது.
சகோதரமா நீங்க அந்த டீ கடையில் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? போட்டு தள்ளிடுவாங்க, உன்னே போடுவாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற வில்மாக்காவுக்கே நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பயப்பட வேண்டியதா இருக்குதுன்னா, தேவாதி தேவன் தங்குகிறதான பரிசுத்த பர்வதத்திலே என்னாலும் அவருடைய சன்னிதானம் இருக்கிறதான இடத்திலே உன்னால தவறுகளோடு பாவங்களோடு வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா பரிசுத்த பர்வதத்தை விட்டு நம்ம தகுதி இழந்தோம்னா நம்மளை தள்ளி விட்டுருக்கலாம், நம்மளை தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் யோசிச்சு பார்க்கிறார். இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், மன்னிக்கிற தேவன். நம்ம என்ன பண்றாரு? எப்படியாச்சும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியுள்ள தேவன் நம்ம என்ன பண்றாரு? சான்ஸ் கொடுக்கிறாரு. எக்காலம் ஊதி எச்சரிப்பை சொல்லு, என் ஜனத்துக்கு எச்சரிப்பை சொல்லுங்க. ஏன்னா ஒரு காலத்துல நல்லா வந்தவங்க நான் இழந்து விட நான் எனக்கு மனசு இல்லை. ஆகையினாலே அவர் நினை கூட்டுகிறார். எந்தெந்த வழியாக நீங்கள் கர்த்தர் அன்றைக்கு சேர்ந்து வந்தீங்க, எந்தெந்த வழியாக கர்த்தரிடத்தில் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வந்தீங்க, எந்தெந்த வழியாக புறஜாதியாக இருக்கும்போது விக்கிரக ஆராதனை காரணங்களாக நீங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் அறியாத போது இருந்ததான அந்த குணங்கள், மனசாட்சி இல்லாத குணங்கள், கல்லு நெஞ்சு மாதிரி இருந்த குணங்கள், அதெல்லாம் என்ன ஆச்சு? ஆண்டவருடைய அன்பை பார்த்து உங்களால் விலக முடிஞ்சது, அதை விட்டு விட முடிஞ்சது, பரிசுத்தத்தை நாட முடிஞ்சது. இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆன பிறகு அது என்ன ஆயிடுச்சு? நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. யாரோட பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவான்? யாருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து இன்னைக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைங்க ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்ப்போம். நமக்கு நேரம் கொஞ்சம் இருக்கு, அதனால சீக்கிரமாக கர்த்தரோட வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். உத்தமனாய் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் மேலே கரங்களை வைத்துக் கொண்டு கர்த்தாவே நான் இந்த சன்னிதானத்தில் நான் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு முன்னால நான் உத்தமமாய் இருக்கிறேன். ஆண்டவரே என்கிட்ட என்ன இல்லை, அநீதி எதுவும் இல்லை, நான் தப்பான காரியம் செய்யல ஆண்டவரே, எது நினைச்சாலும் நான் உண்மை நோக்கி தான் நான் செய்யறேன் ஆண்டவரே, உமக்கு பயந்து தான் நான் செய்யறேன் ஆண்டவரே, ஊழியக்காரருக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்றதே கிடையாது ஆண்டவரே, வேதத்துல எனக்கு பிரமாணம் கற்றுக் கொடுத்தத மாறி நான் எதையுமே செய்ததே இல்லை ஆண்டவரே, அவங்க ஒரு கோடு பிரிச்சாக நான் மாறினது இல்லை ஆண்டவரே, உத்தமமாய் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் மனுபுத்திரனை நான் எண்ணத்தை கேட்கிறேன். அவர் என்னத்தை கேட்கிறாரு? எனக்கு முன்பாக நீ எப்படி ஆயிரு? மனத்தாழ்மையா உத்தமனாயிரு. அது போதும். எந்த பாவமும் உங்களை தொடாது. பாவம் தொட ஆரம்பிக்கிற முதல் இது என்ன தெரியுமா? பெருமை. இந்த பெருமை உன்னை தொடும்போதுதான் மீதி பாவங்கள்லாம் அப்படியே ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி உன்னோட சேர்ந்து கோத்துட்டு வந்துடும். உனக்கே தெரியாது, நானா பெருமையா இருக்கேன் நானா. ஆனா நீ கர்த்தர் சமூகத்துல உட்காரும் போது உன்னுடைய நடை, உன்னுடைய உடை, உன்னுடைய பாவனை, உன்னுடைய பேச்சுக்கள், நீ பயன்படுத்துகிற வார்த்தைகள், நீ மனுஷனிடத்துல பேசும்போது உன்னை லைட்டா உன்னை என்ன பண்ணிடக்கூடாது, உன்னுடைய பெருமை, உன்னுடைய டிக்னிட்டியை தொற்றாதபடிக்கு தான் அவங்க பேசணும். அப்பதான் நீ சமாதானமா பேச முடியும். அது கொஞ்சம் உன்னை தொட்டுச்சுனா உனக்குள்ளாக ஒரு அலக்கழிப்பு ஏற்படுது. என்ன சொல்லிட்டாங்க? அப்ப அது உத்தமம் கெட்டு போயிடும். கர்த்தர் முன்பாக பண்பாக நடக்க முடியல, கோபதாபம் வருது. அதுக்கு அப்படியே என்னாகும்? கட்டடமாக எழுதி கொண்டே போகும். உத்தமனாய் நடக்க முடியாத இந்த முதல் நாளிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னுடைய ஆவியில நான் உத்தமனாய் இருப்பேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவியில நான் உத்தமையா இருப்பேன் ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு முன்னால இருந்தாலும் சரி, பின்னால இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? துணிகரமான பாவத்துக்கு நான் இதை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரோட மன்னிப்பு இருக்கலாம், அந்த கதையே எனக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு போய் நீ மன்னிப்பு கேட்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மன்னிக்கிற தேவன் தான், அவர் மன்னிப்பார். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் வேதனைப்படுகிறார் என்ற மறந்துடாதீங்க. நீ பாவம் செய்யும் போது அவரை வேதனைப்படுத்துகிறார், நீ பாவம் செய்யும் போது அவரை குற்றப்படுத்துகிறார். இப்ப ஆண்டவர் சினிமா பார்க்காதன்னு சொல்றாரு,
நீ போய் சினிமா பார்த்துட்டு வந்துடுற. அப்ப ஆண்டவர் என்ன நீ பண்ற? வேதனைப்படுத்துகிறார். நீ அங்க உட்கார 3 மணி நேரமோ நீ லேப்டாப் முன்னால பாக்குறியா, செல்போன்ல பாக்குறியா, எந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ பார்க்கும்போது கர்த்தரை நீ வேதனைப்படுத்துகிறார். ஒருவருக்கு ஒருவர் கோல் சொல்லிக் கொள்ளும் போது, ஒருவரை ஒருவர் தூற்றும் போது, ஒருவரை ஒருவர் என்ன வழியில் போக பண்ணும் போது, நற்செய்தியை சொல்லாதபடி துர்ச்செய்தியை பரப்புகிறது. இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு நற்செய்தியாக சொல்றாரு. நாம தவறு செய்து பர்வதத்திலே தங்குகிறதான தகுதியை நாம் இழந்திருக்கும் போது கூட உனக்கு நற்செய்தி சொல்றாரு. என்னன்ட்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்து அதை திரும்பி நான் ஏற்றுக்கிறேன், திருப்பி இங்கேயே உன்னை இருக்க வைக்கிறேன், உன்னை ஜப்தி பண்ணி துரத்தி விட்டுற மாட்டேன், உனக்கு கொடுத்துருக்கதான் இந்த சுதந்திரத்தை உனக்கு பிடிக்கிற மாட்டேன், உனக்கு நான் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணிடு? இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணிக்கோ? கரெக்ஷன் பண்ணிக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து உத்தமனாய் நடந்த உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செய்கைகள் எல்லாமே நீதியானவைகளாக தான் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த நீதி என்ன? நீங்க படிக்கிறதானே இந்த வேத வாக்கியங்கள், இந்த வார்த்தைகளை நீ மீறாம வாழ்கிற வாழ்க்கை தான் நீதியான வாழ்க்கை. நீதிமான்கள் எப்படியாக இந்த உலகத்தில் நடந்து போயிருக்கிறார்கள். யோபு ஒரு நீதிமான். அவர் சாக்கு போக்கு சொல்லணும்னா எத்தான ஆயிரம் சாக்கு போக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு 7 மணிக்கு வர சொன்னார். எத்தனை பேர் கரெக்டா 6:45 வந்தீங்க? பிரைஸ் தி லார்ட். வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க கூப்பிடுவதற்கு முன்னால கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பாராக. கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை கனப்படுத்துங்க. அவருடைய நேரத்தை ஒரு நிமிஷம் கூட திருடாதீங்க. கர்த்தர் சன்னிதானத்துக்கு வரும்போது உங்க இருதயத்தின் நிறைவனாலே என்னது மனதார அவருக்கு காணிக்கைகளை செலுத்தும்படியாக ஓடிவாங்க. கர்த்தர் சன்னிதானத்தில் என்னைக்குமே என்ன வராதீங்க? வெறுங்கையால் வரவே வராதீங்க. அதுலயும் முக்கியமா உபவாச ஜெபத்துக்கு வரும்போது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் காணிக்கைகளை படைத்து என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக, உங்களுடைய அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக, உங்களுடைய உபவாசங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக. இன்னைக்கு நைட் சாப்பிடலன்னா ஒரு டம்ளர் அரிசி மிச்சமாச்சுன்ற கணக்கு கிடையாது. அந்த அரிசி என்ன ஆக பண்ண வேண்டும்? செலவழிக்கப்பட வேண்டும், கொடுத்துட வேண்டும். அப்பதான் அது உபவாசம். அந்த உபவாசத்துல ஆத்மாவுக்குரிய லாபத்தையே அல்லாமல் சரீரத்துக்குரிய லாபத்தை நீங்க என்ன பண்ண வேண்டாம்? கணக்கு போட்டுக்கொள்ள வேண்டாம். நீதி, அதுதான் நீதியாக நடக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த அனுபவம் நமக்கு திருப்பி கிடைச்சிடும். பரிசுத்த பருவத்திலே தங்குகிறதான இந்த நீதிக்குரியதான அனுபவம் நமக்கு கிடைச்சிடும். நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா அப்படி ஓடி வந்தீங்க இந்த உபவாச ஜெபத்துக்கு? நான் காணிக்கைகளோட, நான் உள்ள ஆழத்தினோட நன்றி பலிகளோடு நான் வந்திருக்கிறேன். முன்னதாக ஓடி வந்திருக்கேன், உபவாசத்தோடு ஓடி வந்திருக்கேன், எதிர்பார்ப்போடு ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீர்கள். ஆனால் இந்த எச்சரிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையும். பிரைஸ் தி லார்ட். உத்தமனாய் நடந்து, நல்லா கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீதியை நடப்பிக்கும் போது நீதி என்ன? எதுக்குள்ள உங்களை வழி நடத்தும்? சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்தும். அப்போ 24 hours உங்களுடைய சிந்தனை எதுவாக தான் இருக்கும்? சத்தியத்தை பற்றியவைகளாக தான் இருக்கும். யாராவது உங்க வீட்டுக்குள்ள வந்தா சத்தியத்தின் சத்தம் தான் கேட்கும். யாராவது உங்க வீட்டுக்குள்ள வந்தா அதை கத்துக்கிட்டு தான் போகணும். ஒன்று திருந்தாத பாவிகளா இருந்தாங்கன்னா, இந்த பசுத்து பருவதற்கு அவர்கள் தகுதி பெறாதவர்களா இருந்தார்களானா அன்னையோடு அவங்க ஒன்று போயிருவாங்க. இல்ல அவங்க கத்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா உங்க வார்த்தையை கேட்டு அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தகுதியை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ நீங்க நீதிமான்கள் என்று எண்ணப்படுவீர்கள். ஒரு பாவியை ரட்சிப்புகளாக நடத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பட்டம் கொடுக்கிறாரு. என்னாட்டு? நீதிமான்கள். வானத்திலே ஜொலிக்கிறதான அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த நட்சத்திரத்தின் ஒளியை நாம் இழந்திருக்கிறோம். நமக்குள்ளாக இருந்ததான அந்த வெளிச்சத்தை இழந்திருக்கிறோம்.
இந்த இடத்துல இருந்ததான என்ன மகிழ்ச்சி, ஆனந்த வாக்கியம் எல்லாவற்றையும் அநேகமாக இழந்து போயிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், என் எச்சரிக்கை சத்தத்தை என் பரிசுத்த பர்வதத்தில் நொடிக்க பண்ணுங்க. என் பிள்ளைங்க என்கிட்ட திரும்பி வருவாங்க. என் பிள்ளைகள் அனைவரும் என்கிட்ட திரும்பி வருவாங்க. அவர்கள் இந்த பரிசுத்த பர்வதத்தில் அலங்காரமாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் நான் பிரசன்னமாவேன். அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். மனதார சத்தியத்தை பேசுங்க. இந்த தடவை அதை எதை பத்தி பேசாதீங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, நான் எந்த காரியத்தை பத்தி பேசாதீங்க. ஏதாவது காரியத்தை பத்தி பேசினாலே என்ன வந்தது? நீதி வராது, அநீதி வரும். உத்தமம் வராது, என்ன வரும்? தாறுமாறு வரும். நம்முடைய சத்தியத்துக்கு பதிலாக என்ன வரும்? பொய் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? தேவை கிடையாது. ஆகினாலே மனதார சத்தியத்தை பேசுங்க. நீங்க கற்றுக்கொண்டவர்களை பேசுங்க. கற்றுக்கொண்டவர்களை பேச வீட்டுல போயிட்டு என்ன பண்ண வேண்டாம். இந்த வசனங்களுக்குரியதான ஆன்டிபயோட்டிக் ஏதாவது, ஆன்டிபாடிஸ் ஏதாவது பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. என்னன்ட்டு இந்த வசனமா இந்த வசனம் இது சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த வசனத்தை சொன்னா என்ன? இது என்ன கிடையாது, உத்தமம் கிடையாது. இது பரிசுத்த பர்வதத்துக்கு நேரா கீழே இறங்கிடும். அதுக்கு என்ன மீட்பே கிடையாது. முதல்ல பயப்படுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல எப்பப்பாரும் ஒரு ஆவி கிரியை செய்யுது. என்ன ஆவி கிரியை செய்யுதுன்னா, இந்த குறிப்பிட்டுல இருந்து இந்த ஊழியக்கார ஆவில இருந்து என்ன வந்தாலும் எனக்குள்ள இன்னொரு ஒரு ஸ்பிரிட் ஓடிக்கிட்டே இருக்கு. எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் என்ன பண்ணுது? நல்ல வளர்ந்து காதுல நான் சத்தியத்தை கேட்கிறேன். அதே இந்த புத்தகத்து உள்ள இன்னொன்று ஓடுது. என்னன்னு பொய் ஒன்று ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி தீர்மானமா இருக்கீங்கன்னா, ரெண்டு பேருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? உலகத்துலதான் முடிவீங்களே தவிர ரெட்சிக்குள்ள முடியவே மாட்டீங்க. புரியுதா? தூங்குறவங்களுக்கெல்லாம் புரியுதா? முடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டு காரியமே ஒரு ஆளுக்கு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு கொடுக்க போறீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன். யாருக்கு கொடுக்க போறீங்க? சத்தியத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆள் பயங்கரமான குடிகாரனா இருந்தான். செம குடி. அவன் லிவர் போயிடுச்சு, லக்ஸெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் வந்துருச்சு. அப்போ அவனுடைய நெருங்கிய உயிர் தோழன் சொல்லிட்டு, எல்லாம் இப்படி பண்ற, நீ இவ்வளோ அறிவாளிடா, நீ இவ்வளோ என்னது தாளத்துடைய வேண்டா, உன்னோட லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்றீங்க. டாக்டர் கடைசி என்ன கொடுத்துருக்காரு? சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த புக்ஸ் ஒழுங்கா புக்ஸ் படிக்கணும்னா பைத்தியம் தானடா, இந்த புக்கெல்லாம் படி, எப்படி இந்த குடியை விலகணும், எப்படி இதுல இருந்தாலும் அப்படியே வெளியே வரணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குடா. நல்ல கதை மாதிரி இருக்கு, நல்லா படி. சரிடா, எப்படியாவது இதுல இருந்து வெளியில வந்துடா, ப்ளீஸ்டா, அடிக்கடி வந்து என்னை பாருடா, இன்னும் ஏதாவது புக்ஸ் கொடுத்தாலும் புரியுதா, நான் கூடுறா, நான் படிக்கிறேன். நல்லா படிச்சான். இந்த ஆளுக்கு ஏதோ வேலை வெட்டிட்டு 3 மாசம் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. ஐயோ, என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்தோடனே என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு தெரியல, இன்னும் ஒரு 4-5 புக்ஸை வாங்கிட்டு நல்ல புக்ஸா வாங்கிட்டு ஓடி வந்தாங்க. எப்படிடா இருக்க அப்படின்னா தீஞ்சு கிடந்தாங்க. என்னடா போகும்போது இருக்கிறதோட மோசமா இருக்கியே, என்ன ஆச்சு உனக்கு? கொடுத்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன். படிச்சிட்டியா? நான் சந்தோஷம். விட்டுட்டியாடா? அது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அது இவ்வளவு நாளும் நீ குடிச்சியா, அது கொஞ்சம் விட்ட புதுசுக்கு உனக்கு இப்படிதான் இருக்கும். அதனால ஒருவேளை அந்த விட்ட காரியத்தினால கொஞ்சம் இழைச்சிருக்கிற, அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகிட்டு தான் உனக்கு ஹெல்த் பிக்கப் ஆகிடும்டா. ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு எடுத்துல நீ நல்லா இருப்படா. என்னடா முடிவு எடுத்த? நீ இது புக்ஸே படிக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். இந்த குடியை ஊடணும் அப்படின்னு சொல்ற புக்ஸே நான் படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். சோகமா சிரிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த ஓயாம அக்கா நீங்க இந்த சங்கீதம் பாஞ்சு இது எரிசல் நோவேலு இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் ஒரு திடமான ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். என்னன்ட்டு இந்த சுத்திகரிப்பே வர மாட்டோம்னு ஒரு முடிவு வருவோம். அப்படி சொல்றீங்களா? இல்ல. என்ன முடிவுக்கு வர போறீங்க? நான் படிச்ச இந்த படிப்புக்கு ஏதுவாக என்னை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. நான் கேட்கதான சத்தியத்திற்கு ஒரு காதை இல்ல 2 காதையும் நான் கொடுக்க போகிறேன். எனக்காக ஆண்டவர் இவ்வளவு
வழி நடைமுறையாக நான் மாற்றிக்கொள்ளப் போகிறேன். அதுக்கப்புறம் மனதார சத்தியத்தை பேசி அவன் தன் நாவினால் புறம் கூறாமல். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். என்ன பண்ண வேண்டுமா? அவன் தன் நாவினாலே புறம் கூறாமல். இதுதான் முதல்ல என்னது, நம்ம கீழே பசுத்த பருவத்திலிருந்து கீழே எழுதுறதுக்கான ஒரு என்னது, ஒரு சூழல். ரெண்டு விதமான சூழல் இருக்கு. ஒண்ணு தூக்கி மேல அடிக்குமா, இன்னொரு சூழல் என்ன பண்ணும், அப்படியே இழுத்து உள்ள சொல்லிடும். அந்த சூழல்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ரெண்டு சுழல் காற்று. அந்த ஒரு பயங்கரமான சுழல் காற்று என்ன தெரியுமா? புறம் கூறுதல். உங்களை அந்த பாவம் மட்டும் உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்க வாயினால ஒருத்த மனுஷனை பத்தியும் கூட என்ன பண்ண முடியாது, நன்மையானவைகளை பேச முடியவே முடியாது. புறம் கூறிட்டே இருக்கிறது. அவங்கள பார்த்து பேசினா, நான் குருவா வராங்க, இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், மனதார புறம் கூறுவோம். மனதார சத்தியத்தை விட்டுட்டு மனதார புறம் கூறுவோம். இந்த பொண்ணு அனிதாவா சுனிதாவா பிரியா வந்தது. இந்த பிரியா பிள்ளைங்க வாய்ப்புல செட்டுக்குள்ள நடக்கிறதான இதெல்லாம் தெரியாது. மனதார உட்கார வச்சு புறம் கூறுவோம். புறம்பூரி என்ன ஆயிருது, ஒன்னா கட்டி இருந்ததான கட்டு என்ன ஆயிருக்குது, கட்டு ஒன்னா ஊத்து கடைசியில ஒத்தையா சிங்கம் புடிச்சு தின்னுட்டு போயிருமா. சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு வந்த கதை. 4 மாடுகள் இருந்துச்சான். ஒரு சிங்கம் அதை எப்படியாவது கட்டி சாப்பிடணும்னு பார்த்து ட்ரை பண்ணிட்டே இருந்தா முடியவே இல்லையா. அதனால என்ன பண்ணிச்சான், ஒரு மாட்டுக்கிட்ட போயிட்டு நைஸா உங்களை தின்னெல்லாம் வரலைவா, ஒரு இது சொல்லி தரவனுக்கு முட்டாள் மாதிரி நீ அவனோட சேர்ந்துட்டு இருக்க அந்த 3 பயல்களோட மோசமான ராசிகள் உன்னை என்ன பண்ண போறாங்க, உன்னை ஒரு நாள் என்கிட்ட புடிச்சு கொடுக்க போறாங்க. என்ன புடிச்சு கொடுவாங்க, உயிர் தோழர்கள். அதுதான் முட்டாளு. நாங்க என்ன பண்றேன், உன்னை மனசு எனக்கு கேட்காம உன்கிட்ட சொல்றேன், என்ன பண்ணாத, அவங்களோட சேராத. புரியா? யாரை நம்புறது? மாடை நம்பாம சீக்கிரத்தை நம்பிட்டு இந்த நாள்ல இருந்து பாரு அவங்களோட சேர்ந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்துச்சு, தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்தவங்க கிட்ட போய் அவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான் தெரியுமா, நீ கவலைப்படாத, ஒவ்வொரு பையனும் அவங்களுக்கு என்ன பண்ணி தரேன், பிரிச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள புறங்கூறி கடைசியில் என்ன வந்துச்சு, 4 மாடுகள் பிரிஞ்சிருச்சு. சௌகரியமா என்னாச்சு, வாரத்துக்கு ஒரு மாடை அடிச்சு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுச்சு, பசி ஆத்திக்கிச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நீங்கள் புறம் கூறி தேவ ஜனத்தை நீங்கள் பிரித்து விட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, கர்த்தருடைய பர்வதத்தின் தகுதி உங்களுக்கு இழந்து போவீர்கள். வாசம் பண்ணுகிற தகுதியை இழந்து போவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தகுதியை இழந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, பரிதவிக்கப்பட்டதான நிலைமையிலே இருக்கிறார்கள். வெளியில உங்களால் படிக்க முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நாம் எச்சரிப்படைவோம். இன்னைக்கு அவருடைய கண்கள் உங்கள் மேல் இரக்கம் உள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய கண்கள் இரக்கமும் அன்புள்ளதாக இருக்கிறபடியாலே உங்களை கூட்டி எச்சரிக்கிறார். அடுத்தது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். தன் தோழனுக்கு என்ன செஞ்சாதீங்க, தீங்கு செய்யாதீங்க. ஒருத்தர் பத்தி தப்பா சொல்லுகிறதே என்ன தெரியுமா, அவங்களுக்கு தீங்கு செய்யறது. ஒரு தோழனை நீங்க அடிக்கலாம், என்னன்னு தப்பு செய்யாதுன்னு சொல்லி அடிக்கிற உரிமை இருக்கு. ஆனா கள்ளத்தனமா முத்தம் கொடுக்காதீங்க. உன் சிநேகிதனுக்கு நீ அவன் வலை வீசிட்டு குழியை வெட்டிட்டு அவன் மேலோட்டமாக அவனை என்ன பண்ணாதீங்க, முத்தம் கொடுக்காதீங்க. யூதாஸ் காரியத்தை அதெல்லாம் பண்ணான். அவனுக்கு இயேசுவோட உயிருக்கு அவன் வேலை பேசி முடிச்சுட்டான், வித்து முடிச்சுட்டான். அவர் தோழனுக்கு மேல எவ்வளவு மடங்கு அவரை போய் புத்தத்தால காட்டி கொடுத்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகரோட வாழ்க்கையில் இந்த பாவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சிநேகிதர்களாகவும் நண்பர்களாகவும் அன்பர்களாகவும் இருந்து வாழ வேண்டிய நீங்கள், ஒரே கூட்டுக்குள்ளாக இருக்க வேண்டியதான நீங்கள் சிநேகிதர்கள் இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, என்னது, தீங்கு செய்கிறீர்கள். அவங்களுடைய இறுதியும் வடிவம் போகத்தக்கதான காரியங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள், அவங்களுடைய இறுதியும் கலக்கம் அடையத்தக்கதான காரியத்தை விதைத்து விடுகிறீர்கள். அவர்கள்கிட்ட மன
விசுவாசத்தை கலைத்திருக்கிறீர்கள். தெரியுமா? இன்னொருத்தரோட விசுவாசத்தை கலைப்பீர்களானால், இன்னொருத்தருடைய ரட்சிப்பை கலைப்பீர்களானால், இன்னொருத்தருடைய உறுதியை கலைப்பீர்களானால், உன்னை சிநேகிதன் என்று நம்பி வருகிறவர்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்களானால் அதற்கு மன்னிப்பு இல்லை. ஒரு ஆத்மாவை கெடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் கழுத்துல என்ன பண்ணுங்க? எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு. ஏன்னா கல்லு கட்டாம போட்டீங்கன்னா கூட 3 தடவை மேல வந்து எவனாலும் நம்ம எழுப்பி விட்டுருவான். ஆண்டவருக்கு இது இடர்கள் உண்டாக்குறவனும், சிநேகிதனுக்கு துரோகம் பண்றவனும், அயவனுக்கு குழி வெட்டவனும் பூமியிலே இருக்கக்கூடாது. அந்த தகுதியே அவங்களுக்கு கிடையாது. பூமியிலே இருக்கக்கூடாதா? பசுத்த பருவத்தில் இருக்க முடியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிப்படையுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், வேண்டாம் என் குமாரனே, என் குமார்த்தியே, என் மகளே, என் மகனே, என்ன பண்ணாத, இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, வளர்த்து கொண்டு இருக்காதீங்க, செய்து கொண்டு இருக்காதீங்க. இன்றைக்கு அந்த சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுங்க. இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய எக்காலம் ஊதி கூட்டி சேர்த்திருக்கிறார். என் பிள்ளைகளே இப்படியாக கடந்து வாருங்கள், என் குமார்த்திகளே இப்படியாக கடந்து வாருங்கள். என்னுடைய எச்சரிக்கை சத்தத்தை கேளுங்கள். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இது பாருங்க, இது ஒரு பயங்கர தெய்வீகமான ஒரு வாழ்க்கை. எங்க அம்மா அந்த எக்ஸ் பாஸ்டர்னால நாங்க பட்ட அவஸ்தை உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாம் பெரிய ஒரு வால்யூம் அளவு இருக்குது, ஒரு பெரிய புஸ்தகம் அளவு இருக்குது. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, கோபத்துல நாங்க தான் வாலிபர்கள் ரொம்ப கோபம் வந்து ஏதாவது சொன்னா கூட பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. அவரை அழைச்ச தேவன் அவரை பார்த்துக்கணும். அவர் என்ன செய்ய வேணும்னு அவருக்கு தெரியும். நீங்க பேசக்கூடாது. ஏன்னா நம்மளை பத்தி தான் அவர் பேசுறாரு. நாகர்கோவில் வரைக்கும் போய் தூக்கிட்டு இருக்கிறாரேமா, கோபம் வருதுல்ல, வரக்கூடாது. அவர் கர்த்தரால அனுமதி பெற்றிருக்கிறார். நீ பேசவே விட மாட்டான். அவரை பத்தி யாராவது வந்து சொன்னாலும் அந்த பேச்சை இங்க எடுக்காதீங்க. ஏன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, நிந்தையான பேச்சுகளை என்கிட்ட பேசாதீங்க. ஆயிரம் சொல்லப்படுது, நான் நிந்தையான பேச்சு நான் கேட்கணும் விருப்பமே இல்லை. இங்க அநேக என்ன இருந்தாங்க, வாலிபர்கள், விசேஷ அழைப்பு பெற்ற வாலிபர்கள் இருந்தாங்க. இப்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், அந்த கதையே நம்மளுக்கு வேண்டாமா? கர்த்தர் விலகி போட்ட கதை நம்மளுக்கு வேண்டாம். அந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு வர்றதுனால நம்ம ஒண்ணு என்ன பண்ண போறது இல்லை, போய் யுத்தம் பண்ண போறது இல்லை. அப்ப அந்த கதை எதுக்கு? உன் சமாதானத்தை கெடுக்கிறதான வேற இல்லாத கதை உனக்கு எதுக்கு? அந்த பேச்சு வேண்டாம்னு சொல்ற. ஆனா அதை போய் ரசனையா செஞ்சு இன்னைக்கு என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய பிரதிஷ்டையாக உறுதியா எடுத்துக்கோங்க. என் வீட்டுக்குள்ளாக கர்த்தரை ஆசீர்வதித்ததான என்னுடைய வீட்டுக்குள்ளாக, என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அழைத்ததான என்னுடைய அழைப்பின் வீட்டுக்குள்ளாக அயலான் மேல் பேசும் நிந்தையான பேச்சு எடுக்கவே மாட்டேன். யாராவது வந்து பேசுனா என்ன பண்ணுங்க, தயவு செய்து வெளியில போயிருங்க, நல்லது ஏதாவது இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்லுவீர்களானால் கர்த்தர் அந்த நீதியை உனக்கு எண்ணுவார். எங்க அம்மா உங்களுக்கு சாட்சி, உங்களோட தாய், மறைந்து போன தாய் இப்படிதான். புள்ளிக்காம பத்தி எங்க அவன் மோசமான அவன் மலையாளம் அவங்களை பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான், பிள்ளைகளை பண்ணிடுவான், அப்படி. ஐயா நீங்க போயிட்டு வரோம், என் வீட்டுல நீங்க இதை பேசணும். எங்க அப்பா அதை விட ஒரு படி மேல, நீ அவரை பத்தி பேசுறதா வெளியில இருந்து போயிட்டே இரு அப்படின்றாரு. ஊழியக்காரனை பத்தி பேசுறதுக்கான அழைப்போ தகுதியோ அபிஷேகமோ எதுவுமே உனக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. பேசாது. அவரை யார் அழைச்சாலும் அவர் பார்த்துக்குவார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னது, அவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு நடக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் தீங்க செய்யவே மாட்டார். நீ கீழ்ப்படியறதுக்கு உரியதான கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையும் உனக்கு கட்டளையிட்டு கொடுப்பார். உன்னை ஆண்டவர் ஏமாற்றவே மாட்டார். அவர் நீதிபதி. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை உங்க வீட்டுல எடுக்கவே எடுக்காதீங்க, உங்க இறுதியில வைக்கவே வைக்காதீங்க. அப்பவே மறந்துடும், அப்பவே மறந்துடும். அடுத்தது ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பான். இதெல்லாம் அதோட சேர்ந்ததுதான். ஆகாதவன் யாரா? அவன்
அந்த மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம் என்னவே பண்ணாதீங்க, இடமே கொடுக்காதீங்க. இந்த தீர்மானத்தை அந்த கடைசி 3 இப்போ படிச்சதுல தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாமே சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாமே சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும். அப்ப நாவினால் புறம் கூறாமலும் அப்படின்னு சொன்னா வேற மாதிரி புறம் கூறலாமா? ஒரு எழுத்து வடிவமா, செய்கை வடிவமா, அப்படி ஏதாவது புறம் கூறலாமா? இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா முதலாவது இந்த ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தத்தக்கதான வல்லமையும் ஆற்றலும் படைத்தது எது தெரியுமா? இந்த நாவு தான். இது எந்த அளவுக்கு நீங்க தீமைக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க ஆயுள் சக்கரம் பத்திக்கிட்டே வரும், சீக்கிரமா தீர்ந்து போயிடும். யாரும் நல்ல தீர்காயுசா வாழணும்னு ஆசைப்படுறீங்க? யாருக்குமே இஷ்டம் இல்லையா? சும்மா போய் சொல்லாதீங்க, எனக்கு ஆசை. எல்லாருக்கும் தீர்காயுசா இருந்து பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அது மட்டுமா பேர பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, அந்த பொண்ணு பேர பிள்ளைகளுடைய பிள்ளைங்களை பார்க்குற அளவுக்கு ஆண்டு செய்யணும்னா ஆசையா இருக்கேன்ட்டு 90 வயசுலையும் வேண்ட மாட்டீங்க இருக்காங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி மாறிமாறமா, இன்னைக்கு கத்தர் வந்தாலும் நான் போற மாதிரி தான் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு சாவு வந்தாலும் போற மாதிரி தான் இருக்கேன், ரெடியா சொல்ல பார்க்கலாம். அதுக்கும் மாட்டேன் இதுக்கும் மாட்டேன்னா என்னதான்? தீர்காயுசா இருக்கணுமா? சந்தோஷ சமாதானமா நீங்க இருக்கணுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணுமா? ஒன்னே ஒண்ணுதான் மந்தம். இந்த உள்ள ஒண்ணு ரெட்டா இருக்குன்னு பாருங்க, அதை பூட்டி வச்சிருங்க. அது சாப்பாட்டு ருசியை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஏதாவது அதுக்கு வேலை இருக்குன்னா சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி? துர்ச்சாட்சி இல்ல, கர்த்தர் செய்த நற்சாட்சி. சரியா? துர்சாட்சி யாரை பற்றி சொல்லாதீங்க. இந்த நாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் கொடுக்காதீங்க, ட்ரைனிங்கே கொடுக்காதீங்க. வெறும் ட்ரைனிங் என்னது? நற்சாட்சி. நான் பாவியா இருந்தேன், கர்த்தர் என்னை மன்னித்தார், என்னை நீதிமான் ஆக்கினார். நான் வியாதிக்காரியா இருந்தேன், டாக்டரால் கைவிடப்பட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை சுகதேவியாக மாற்றினார். நான் புறஜாதியாக அவரோட பாளையத்துக்குள்ள வர தகுதியே இல்லாதவனாக இருந்தேன், இன்றைக்கு அவரது சொந்த பிள்ளையா என்னை மாற்றி இருக்கிறார். இதுக்கு மட்டும்தான் அந்த வாயை நாக்கை யூஸ் பண்ணணும். வடநாட்டில் ஒரு பிராக்டிஸ் இருக்கு. இந்த நாவோட பவர் அவங்க தெரிஞ்சு பக்தர்கள் என்ன பண்றாங்க, விக்கிரகங்களுக்கு இந்த நாக்கை பலியிட்டு கொடுத்துடுறாங்க. அதுதான் அதை நினைச்சே பார்க்க முடியல, எப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னு. நாக்கை அறுத்து கடவுளுக்கு என்ன பண்ணிடுறாங்க? பலியா கொடுத்துடுறாங்க. வாழ்நாள் முழுசா அவங்க ருசி பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. பிரியமான கர்த்தரோட பிள்ளைகளை, ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தையும் சாக்ரிஃபைஸையும் ஒரு என்ன ரீசன்காக செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, இதை எச்சரிக்கையா இந்த வாய்க்கு என்ன பண்ணு, தூட்டு போடு, தாமரை வைகி. அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு இந்த நாவினாலே மனதார சத்தியத்தை பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நற்சாட்சி அறிவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நற்செய்தியை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. துர்சாட்சி சொல்றதுக்கு டைம் இருக்காது, தூக்குறதுக்கு டைம் இருக்காது. அதை பெருசா சொல்லுவாங்கன்னா, நீ ஒவ்வொரு ஆளையும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய செய்தியை பற்றியான குற்றங்களை நீ கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பாயானால் you will not have time to love. என்னவா வாழ்க்கையில நீ அன்பு செலுத்துறதுக்கு ஒரு டைமே கிடைக்காது. வாழ்க்கையோடைய அம்சமே அன்புதான். அன்பு இல்லாம ஒருத்தரும் வாழவே முடியாது. அன்பு இல்லாம ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, பிழைக்க முடியவே முடியாது. அவங்களுக்கு அன்பு வேணும். மிருகங்களிலிருந்து அன்பு வேணும்,
பறவைகளுக்கும் அன்பு வேணும், எல்லா ஜீவன்களுக்கும் அன்பு வேணும். அன்பு இல்லைன்னா இல்லவே இல்லை. அதனால ஆண்டவர் தன்னுடைய அன்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. இன்னைக்கு அன்பை இழந்திருப்பீர்களாம். நான் இந்த அன்பு இழந்தவர்கள் தான் இதை இருக்கிறது எல்லாத்தோட ஆப்போசிட்டை பண்ணுவாங்க. உத்தமமாய் நடக்காமல், நீதியை நடப்பிக்காமல், அப்புறம் மனதார சத்தியத்தை பேசாமல், தோழனுக்கு தீங்கு செய்து, அண்ணாவினால் புறம் கூறி, அயலான்மை சொல்லப்பட்டிருந்தால் நிலையான பேச்சு, இது எல்லாம் அன்பை இழந்தவர்கள் செய்வார்கள். தேவனுடைய அன்பை பெற்றவர்கள் இதெல்லாம் செய்ய முடியாது. Praise the Lord. Hallelujah. ஒரு ஃபாரின்ல ஒரு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, நம்ம சொல்லி நம்ம அன்பு காட்டுறதுனால ஒவ்வொரு குழந்தையும் வளருதா, இல்லைன்னா இயற்கையாக அதுக்கு பாலும் இழப்பு கொடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அது தானா வளருமாட்டு 10 குழந்தைங்களுக்கு 10 நர்ஸ், இந்த 10 குழந்தைங்களுக்கு 10 நர்ஸ். இந்த 10 நர்ஸும் பேசவே கூடாது, அந்த குழந்தை மனுஷ சத்தத்தையே கேட்கக்கூடாது. ஆனால் டைமுக்கு பால் கொடுத்துருவாங்க, அதை சுத்தம் பண்ணி விட்டுருவாங்க, குளிச்சு விட்டுருவாங்க, நல்லா பவுடர் போடுவாங்க, ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க, எல்லாமே அதுக்கு செய்வாங்க பணிவிட. அதே மாதிரி இந்த 10 குழந்தைகளுக்கும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் கொஞ்சி நம்ம வீட்டில் பிள்ளைங்க பார்க்கறதுல எப்படி செய்யலாம் அந்த மாதிரி கொஞ்சி பேசி எல்லாம் செய்யலாமா. ஒரு 3 months டெஸ்டிங் எந்த குழந்தை எப்படி இருக்குது. இந்த குழந்தைங்க பார்த்தா அப்படி வெளியே போன மாதிரி இருந்துச்சுங்களா, அப்படியே இந்த சூரியனே காணாத குழந்தைங்க இருக்கா ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, மஞ்சள் அடைஞ்ச மாதிரி. அதுக்கு ஒண்ணுமே இல்லை, நாளுக்கு நாள் அப்படியே நல்ல ஹெல்த். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஃபுட்டு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். முன்னேன்னா அன்பு இல்லை, பேச்சு இல்லை, அன்பான பேச்சு இல்லை, அன்பான தொடுதல், அப்படியே கால்கள் எடுத்து அரவணைக்கிறது, கொஞ்சம் பேம்பர் பண்றது, அது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அந்த குழந்தைங்க அப்படி அந்த 10 குழந்தைகளும் பந்தாம இருந்துச்சுன்னா, இதுல பார்த்தா எல்லாம் குண்டு கழுகு முழுக்கிட்டு என்னது ஒன்றும் கத்திட்டு பேசுதுங்க, எல்லாம் பண்ணுதுங்க. இதுக்கு வேற ஒண்ணுல அழுகு தெரியுது, வாழ் அழுகு. பிரியமான கர்த்தரோட பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்க கையில அழிந்து போறதான ஆத்துமாக்களை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க அன்பு காட்டுறீங்க. ஒரு குழந்தை அது ஒண்ணுமே தெரியாத இன்னும் என்னது ஒரு புதரா பிள்ளைகள் போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெய்வீக அன்பை நீங்க காட்டி இந்த சகல தகுதிகளோடு அவங்களோடு இடைப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த இடத்துல இடமே இருக்காது. அத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை ஆத்துமாக்களால் உங்களால் அலங்கரிக்க முடியும். உங்களுடைய தகுதி, உங்க ஸ்தானமும் ஸ்திரப்படும். Praise the Lord. அடுத்தது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது யாரா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளை மீறுகிறவன், கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவன், கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்கிறவன், அந்நிய ஜனங்களுடைய சகவாசம் வைத்திருக்கிறவன், அந்நிய பெண்களை விவாகம் செய்து கொள்கிறவன், அவர்கள் மூலமாய் பிள்ளைகளை கூட பெற்றெடுத்திருக்கிறவன என்ன செய்ய வேண்டுமா? என்ன பண்ணணும்? அவங்களை புறமாக்கி போட்டுள்ளோம், பட்டை கருப்பினாலே வெட்டி போட்டு அவங்களை என்ன பண்ண வேண்டும்? அப்போவே அவர் பிரிவினை உண்டாக்கி விட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இவளுக்கு ஆகாதவங்க இல்லை, புருஷமாருக்கு ஆகாதவங்க கிடையாது, குடும்பத்துக்கு ஆகாதவங்க இல்லை, கர்த்தருக்கு ஆகாதவர்கள். புரியுதா? நல்லா இது ஜஸ்ட் பைபிள் ஸ்டடி தான். நீங்க அவங்க என்ன பண்ணலாம், நம்ம ஒருத்தர் பேசுறது தான், இது பெரிய பிரசங்கம் கிடையாது. கர்த்தருக்கு ஆகாதவர், கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவள் உங்க பார்வைக்கு எப்படியாக இருக்க வேண்டும்? தீர்ப்பானவனா இருக்கிறார். டர்ட்டி, அசுத்தம், தீட்டு. Praise the Lord. The Brahmins பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, குடிச்சிட்டு வந்துட்டா எந்த ஜனத்தையும் என்ன பண்ணிட மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஏன்னா அப்படியே குடிச்சு சுத்தமா என்ன பண்ணணுமா, போய் அவங்க சாமியை தரிசிக்கணுமா. இது ஒரு புறஜாதிக்கு அவ்வளவு இருக்கு, விக்கிரத்தை வணங்குறதுக்கு அவ்வளவு இருக்கு. நம்ம அதை விட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்மளுக்கு அந்த சொன்ன இன்னும் எவ்வளவு இருக்க வேண்டும். அதுவே உங்க சன்னிதானத்துக்கு வரும்போது ஏனாதான் வழியில எல்லாம் பேசி சிரிச்சுட்டு ஒரு டீ கடை நடுவில் கண்டா அங்கேயே நின்று பேசிட்டு ஒரு அளவு சொல்லிட்டு கை கட்டி சிரிச்சுட்டு அப்புறம் இந்த கேட்டுக்கிட்ட வரும்போது
ஓடி வரதை பார்த்தா வீட்டுல இருந்து இப்படி பரபரன்னு ஓடியாங்க போல. அப்பா அந்த ஆசீர்வதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் உன்னை வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்துட்டு தான் வராது. டீக்கடை என்ட்ரியும் பார்த்துருக்காரு. நடுவுல சகோதரி ஜாயிண்ட் ஆகி அங்க பேசிட்டு வரது ஓடி வந்துட்டு நீங்க வந்து சுடிதாரை இழுத்து போட்டுட்டு வாயை பொழுது வாயை மூடுதி வழிகிறாங்க. இருக்கவே கூடாது. தீர்ப்பானவன் உங்க கண்களுக்கு எப்படியாக இருக்க வேண்டும்? ஆகாதவன் அவங்க பார்வைக்கு தீர்ப்பானவனா இருக்க வேண்டும். இவங்க கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை பேசுறாங்க, இவங்க எனக்கு தீர்ப்பு அருள்பாங்க. இவங்க நான் ஆராதனைக்கு போகும்போது, கர்த்தரை நான் தேட போகும்போது, கர்த்தரை நான் நிற்கவும் என் இருதயத்திலே சுமந்து கொண்டு இருக்கும் போது இவர்களுடைய உறவு எனக்கு வேண்டவே வேண்டாம், இவர்களுடைய பேச்சு எனக்கு வேண்டவே வேண்டாம். உயிர் தோழியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட சொந்த மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் சொந்த புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல. உடனே ஒருத்தர் விட்டு ஓடணும்னு சொன்னா நினைச்சிடாதீங்க. நீங்க போகும்போதே காலேஜ் டாக்டர் பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல, உங்க இருதயத்துல அந்த துர்ச்செய்தி உள்ள போகவே கூடாது. அது தீர்ப்பா இருக்க வேண்டும். தீட்டு அசிங்கமான காரியமா இருக்க வேண்டும். புறமாக்கி தள்ளி இருக்க. இந்த பேச்சு தயவு செய்து இதற்காக உங்களுக்கு எல்லா பணியுடைய செய்யறேன். இந்த பேச்சு என்கிட்ட பேச அப்படின்னு சொல்ற அதிகாரம் எத்தனை மனைவிமாருக்கு இருக்கு? சரி, அடுத்தது கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். பிரைஸ் தி லார்ட். இது நீங்க தீர்ப்பா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனம் பண்ண முடியும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா உங்க பரிசுத்த பர்வதத்தை நீங்க இருக்க முடியவே முடியாது. காம்ப்ரமைஸ் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஆகாதவர்களையும். அடுத்தது ஆணையிட்டல் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறால ஆகாதவன் ஒரு பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவர் கனப்படுகிறான். அந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நல்ல கனப்படுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்க கெட்டவன் போகும், அவங்களுக்கு இருக்க நல்லது உங்களுக்கு வரும். ரெண்டு பேரும் தேவ பக்தியா என்ன பண்ணுவீர்கள்? சபையை கட்டி எழுப்புவீர்கள். ஊழியக்காரருடைய ஆத்மாவுக்கு ஆறுதலா இருப்பீர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நீ என்ன ஆணையிட்ட? ஆண்டவரே, நான் ஒவ்வொரு உண்மை உள்ளவனா இருக்கேன். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரோட நான் என்னவா இருப்பேன்? கை கோர்த்து நிற்பேன். ஆண்டவரே, நான் எந்த நிலை வந்தாலும் நான் மாற மாட்டேன். ஆண்டவரே, என்னை ஆண்டவர் ஊட்டி வளர்த்து ஜீவ பாதையை கற்றுக் கொடுத்ததானே இந்த தாய் வீட்டுக்கு நான் என்னவா இருப்பேன்? ஆண்டவரே, உண்மையா இருப்பேன். ஆண்டவரே, வேற எது வந்தாலும் உங்களை மாற்ற கூடவே கூடாது. ஆணையிட்டுட்டீங்கன்னா நஷ்டமே வந்தாலும் சரி, இங்க இருந்து எந்த தீமை உங்களுக்கு வந்தாலும் சரி, இங்க இருந்து எந்த கொடுமை உங்களுக்கு நடந்தாலும் சரி, என்ன பண்ண வேண்டும்? தவறாது இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதுல உறுதியா இருக்கீங்க? நான் தவறாமல் இருப்பேன். என்ன வந்தாலும் சரி, வில்வாக்காவே அடிச்சு தோற்கனாலும் சரி, திரும்பி வந்து இங்க விடுவேன். பாதி பார்த்து போச்சு. ஏன்னா இது உன்னோட தாய் வீடு, இது உன்னுடைய தகப்பன் வீடு, உன்னை உருவாக்கின வீடு, உன்னை என்ன ஆனிச்சு இந்த பரிசுத்த பருவத்தை தகுதிப்படுத்தி நிற்க வச்ச வீடு. நன்றி விசுவாசத்தோட. அப்புறம் தன் பணத்தை வட்டிக்கு விடாமலும் குற்றமில்லாதவருக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருந்து இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். உங்களை அசையாமல் இருக்கும்படியாக, இந்த பரிசுத்த பர்வதத்திலே நிலைவரமாய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த எச்சரிக்கையின் எக்கால சத்தம் உங்களுக்கு அதற்காக தொனித்திருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? என் ஜனங்களை வாருங்கள். உங்களுக்கு நான் இந்த பரிசுத்த உபவாசத்தை கூட்டி சேர்த்திருக்கிறேன். எதற்காக? உங்கள் மேல் கிருபையாய் இருக்கும்படியாக, உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படியாக, உங்கள் மேல் என் அன்பை அளவில்லாமல் ஊற்றும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இந்த 2020 வரைக்கும் பட்டதான துன்பங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், சோர்வுகள், தோல்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலாக ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு ஆண்டை நம்ம கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும்படியாக
பரிசுத்த வாழ்க்கையை நாம் முன்னேறும்படியாக, ஆத்துமாக்கள் அழிந்து போற ஆத்துமாக்களை நாம் அப்படியே ஆயிரமாக கூட்டி சேர்க்கும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தையும் எடுத்து பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்வீழ்ச்சி கூட்டத்தில் உயிர் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எழுப்புதல் வந்திருக்கிறது? அல்லேலூயா. ஆம், நாம் பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிறவர் தேவ ஜனங்கள். இன்னைக்கு சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் ஒன்றாலும் நமக்குள்ளே காணப்படாததற்கு நாம் கர்த்தருடைய பர்வதத்திலே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சீயோனிலே தரித்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலுமாக நீங்கள் ஒரு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புவீங்கள். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்கள். நல்ல காரியங்களுக்காக முடிவெடுங்கள். நற்குணங்களுக்காக முடிவெடுங்கள். நல் செயல்களுக்காக முடிவெடுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த எழுப்புதல் கூட்டத்திலே, உயிர்வீழ்ச்சி கூட்டத்திலே தேவனுடைய கிருபை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை உங்களை தொழுகிறதாக இருக்கிறது. இதை இழந்து போகாதீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னுடைய ஆவியானவர் தொடர்புமையா, என்னை பரிசுத்தப்படுத்துமையா, என்னை நிற்கும்படியாக, என்னை பலப்படுத்துகிறாக, நான் ஜெயமெடுக்கிறேன் ஐயா, என்னுடைய எல்லா தீர்ப்பாளர்களுக்கும் நான் ஜெயமெடுக்கிறேன். எப்படியாவது உன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும். நான் இப்போது கூட அன்றைய நான் உறவாடி எப்போது கூட நான் அன்றை வாழ வேண்டும். சபையோடு கூட நான் வாழ வேண்டும். ஊழியர்களோடு நான் வாழ வேண்டும். சக விசுவாசிகளோடு அன்பாய் நான் வாழ வேண்டும். முடிவெடுங்கள். இப்பொழுதே அப்படியே நின்று கொண்டே ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது தேவனுக்காக காணிக்கை